மண்பானையில் சமைங்க. மண்பானையில் சமைச்சு சாப்பிட்ற சாப்பாடில் இருக்க ருசி வேறு எதுலேயும் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் மண் பாத்திரத்தில் சமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது ஆரோக்கியமும் கூட. மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீன் குழம்பா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். கைப்பிடி துணியே உங்களுக்கு தேவையில்லை, ஹேண்டில் பண்ணலாம் அந்தளவுக்கு குழம்பு சுடாது. மண் சட்டி சுடாது, நம்ம கை அந்தளவுக்கு சுடாது. மெத்த பாத்திரம்லாம் கையில் தொடுற மாதிரி இதை ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் எப்படி ஈஸின்றதை விட பொறுப்பாக இருக்கிறதுக்கு கற்றுக்கலாம். ஏன்னா பொறுமையாக வைக்கணும், கழுவும் போது சேஃபாக கழுவணும், அதை கவுக்கும் போது கவுத்து கழுவி காய வச்சு எடுக்கிறதுலாம் ரொம்ப பக்குவத்தோடு பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த பக்குவம் வந்துடும், பொறுமையும் வந்துடும். கண்ணாடி பாத்திரமும் மண் பாத்திரத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற கொடுங்க. ஒருத்தவங்க கோவமாக ரொம்ப அடமெண்ட்டாக எடுத்ததுக்கெலாம் கோபப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பாத்திரங்களை கொடுத்து நீங்கள் ஹேண்டில் பண்ண விட்டிங்கன்னா